அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருள்விளக்கு மன்றம் நாகை சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கம் இரண்டும் வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாகை சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தின் மூலமாகவும் வழிபாட்டு முறையினுடைய விளக்கங்களை விசாரம் என்ற ஒன்றினை அருட்பெருஞ்சோதி அகர்விளக்கு மன்ற கருத்தாகவும் இங்கு எடுத்து இயம்பி வருகின்றோம். இந்த அருட்பெருஞ்சோதி அகர்விளக்கு மன்றத்தினுடைய கருத்துதான் இந்த ஆண்டு நாகை சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கத்தின் 119வது ஆண்டு தைப்பூச உணவு வழங்கு விழாவும் சத்திய ஞான சபையின் 154வது ஜோதி தரிசன விழாவும் வரும் 2/2/2025 ஆண்டு தமிழ் புரோதி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்றது வடலூர் பருவழியில். அந்த அனைத்து மக்களையும் இந்த சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கம் அனுபவம் மிக்க சங்கம். தமிழ்நாட்டிலேயே வள்ளலாருடைய அணுக்க தொண்டராகிய காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அவர்கள் நடத்தி வரும்போது நாகை அன்பர்களை இங்கே நாகையிலிருந்து அழைத்து வந்து வடலூர் தர்மசாலையிலே பணி செய்ய பணித்து நாகை சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கம் என்று பெயரிட்டு அந்த தர்மசாலையினுடைய பணியை செய்ய பணித்தார்கள். இன்று வரை அந்த சங்கம் தொடர் பணியை செய்து சமரசித்த சன்மார்க்க சாதக சங்கம் தர்மசாலைக்கு சாலை சம்பந்திகள் சாலை சம்பந்திகள் என்ற சிறப்பு பெயரை பெற்றது. அந்த சிறப்பு பெயரால் இந்த என்ன லாபம் மனிதனுக்கு சாப்பாடு பிறருக்கு கொடுப்பதனால் என்ன லாபம் என்று கேள்வி எழுப்பலாம். ஆனால் வேத ஆகம புராண இதிகாச விவரணங்கள் எல்லாம் அவரவர்களும் சுத்த அசுத்தத்தை கொண்டு அவரவர்களுடைய கண்ட அனுபவங்களை இங்கு இந்த மண்ணிலே எழுத்தாக சொல்லாக செயலாக பதித்துள்ளார். அந்த வகையிலே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான் கண்ட அனுபவம் தான் கண்ட தேக விளக்கத்தை கொண்டு சொல்லாலும் செயலாலும் எழுத்தாலும் வள்ளல் பெருமான் வழங்கிட்டார். திரு அருட்பாவும் சத்திய தர்ம சாலையும் உபதேசங்களும் இவைகளிலே அந்த பணியை செய்து வந்த நாகை சமரசுத்த சன்மார்க்க சாதக சங்கம் அருட்பெருஞ்சோதி அகர்விளக்கு மன்றம் ஆகிய இரண்டும் தொடர்ந்து தொண்டாற்றி வருது. அதில் கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்ற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். ஏனென்றால் இங்கே நம்ம மண்ணை பெரிய பாரம்பரியம் மிக்க ஆன்மீகத்தினுடைய கிளைக்கு விளைந்த மண். அதாவது தமிழ் மொழியினுடைய இயற்கை உண்மையே ஒவ்வொரு மனித தேகத்தினுடைய இயற்கை உண்மை. அதாவது மொழி சிறப்பும் மனிதனுடைய உடல் உயிர் குணவள சிறப்பும் இந்த மண்ணினுடைய சிறப்பும் ஒருங்கே பெற்ற இடத்துலதான் சமரச சுத்த சன்மார்க்கம் தோன்றி இருக்கின்றது. ஏனென்றால் சமரச சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கவும் ஆன்மீக நெறியில் நின்று அழியுடைமை அழியாமை ஆக்கக்கூடிய ஒரு ஆக்கம் வேண்டும் என்பதனால் இந்த மண்ணிலே அது தோன்றி விளங்கி வருவதாக யான் கருது. ஏனென்றால் எல்லா மொழியிலும் எல்லா வேதாகம புராணங்களிலும் அந்த கடவுளை அது விளக்கம் கருதுகின்றன, கடவுள் விளக்கத்தை கருதுகின்றன. ஆனால் வடலூர் பெருவெளியிலே அமைத்த திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் நம்முடைய உயிர் உடம்பை பற்றிய விளக்கத்தை தான் கருதுகிறார். ஏனென்றால் பயம் என்ற ஒன்று மனிதன் தாய் வயிற்றிலிருந்தே அல்லது பிறந்த பிறகும் தான் இதற்கும் வரை
அந்த உயிர் பயமும் உடல் பயமும் உள பயமும் மூன்றும் பெரும் பயமாக வேறு அச்சமாக மனிதனை வாட்டி வதைத்து மரணத்திற்கு கொண்டு செல்லும். ஏன் மரணம் என்பது இயற்கையானால் இது அச்சப்படக்கூடிய அவசியம் வேண்டியதில்லை. ஆனால் மரணம் இல்லாது இருக்கலாம் அல்லது ஒரு நிலையான அருளை பெறும் வரை இந்த உயிரையும் உடம்பையும் நாம் பிரியாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த பயம் என்பதும் அச்சமும் நமக்கு தோன்றும். அந்த பயமும் அச்சமும் போக்கக்கூடிய உபாயமான வழிகள் இங்கே நமக்கு காட்டி கொடுத்த எந்த மதங்களிலும் எந்த சமயங்களிலும் நான் இருந்ததாக என் அறிவுக்கு படவில்லை. ஆனால் சமரச சுத்த சன்மார்க்கம் தன்னை தான் அறியக்கூடிய ஆற்றல் உடமையும் தன் உயிரிலே தன் தலைவனாகிய ஆண்டவரை அறியக்கூடிய பேராற்றலையும் அது விளங்கும் என்று திருவர் பிரகாசன் சொன்னதனால் அந்த நெறி நிற்க யாம் முற்பட்டோம். அந்த வகையிலேதான் வடலூர் சத்திய தர்மசாலையிலே வள்ளலார் ஏற்றித்த அணையா அடுக்கிலே அன்னம் பாலித்து வரும் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், ஊனமுற்றோர், கைம்பெண், ஜோதி தரிசனம் காண வரும் அன்பர்கள் அனைவருக்கும் சாதி மத பேத மொழி இல்லாதபடி உணவு வழங்கக்கூடிய ஒன்று அந்த வடலூர் சத்திய தர்மசாலை. அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்று பெருமான் அதற்கு பெயர் சூட்டு. அதிலே பணி செய்யக்கூடிய நாங்கள் அதாவது தொண்டர்கள் மற்றும் அதை சார்ந்த சாதக சங்கத்தார்கள், நன்கொடையாளர்கள், பொருள் உதவி செய்யக்கூடிய அன்பர்கள், தொண்டு செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அங்கே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆக்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டு வரக்கூடிய உண்மையினால் அழைக்கின்றார் நம்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற ஒரு அறிக்கையை ஆண்டுதோறும் நாங்கள் வழங்குவது வழக்கம். சுமார் 30 ஆண்டு காலங்களாக இந்த அழைக்கின்றார் அருட்பெருஞ்சோதி அழைக்கின்றார் நம்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற தலைப்போடு இதை வெளியிடுகின்றோம். சுமார் எனக்கு நான் இந்த இதுக்கு வந்த பிறகு சுமார் 30 ஆண்டு காலங்கள், அதாவது சன்மார்க்கத்துக்கு வந்து 1980 சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தை விரும்பி நாடி வந்திருந்தாலும் 1906 எனக்கு 95-96 தான் வடலூர் தர்மசாலையுடைய பணி எனக்கு வழங்கப்பட்டது. அப்பணியை செய்து வரும். இந்த அழைக்கின்றார் நம்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற மொழி என்றால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்ற சொல்லுக்குள்ள அதை அழைக்குதான் அழைக்கின்றார் சொல்ல நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு சமரச சுத்தம் திருவருட்பிரகாச வள்ளல் பெற்ற நித்திய பெருவாழ்வு என்ற தலைப்பின் கீழ் என்னுடைய அறிவுக்கு என் அறிவுக்கு எட்டாத அனுபவ அறிவுகளும் அருள் அறிவுகளும் இந்த அறிக்கையிலே பொருந்தி வருவது நான் வாசித்து பார்த்த பிறகுதான் அது என்னுடைய அந்த உள்ள கிடக்கி மகிழ்ச்சியை உங்களோடு பாகம் செய்து கொள்ள இந்த தருணத்திலே நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஏனென்றால் பெருமான் சித்தி பெற்றவுடனே ஆங்காங்கு தமிழ்நாட்டில் உள்ள அந்த பெரியோர்கள் எல்லாம் ஆங்காங்கு சங்கங்களை அமைத்து அந்த சங்கங்களிலே தங்களுடைய பொருளையும் உழைப்பையும் கொடுத்து பிறந்த பிச்சை எடுத்தெல்லாம் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு பசியாற்றுதல் உணவு வழங்கி தைப்பூச விழாவிலே வடலூர் வந்திருந்து வருபவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி சன்மார்க்க சங்கத்தை வளர்த்து எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே முதன்மை வளர்த்து எடுத்த சன்மார்க்க சங்கத்தை வளர்த்து எடுத்த சங்கங்களிலே முதன்மை சங்கமாக விளங்குவதுதான் நாகை சமரச சுத்த சன்மார்க்க சாதக சங்கம். அந்த சங்கத்தினுடைய கருத்தினை உங்களுக்கு சில வாசகங்களை நான் வாசித்து காட்டுகிறேன்.
சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தார்களும் இதனில் பற்று கொண்ட அன்பர்களுக்கும் அறிவிப்பது, நாம் பல பிரதிகள் பல நாட்டில் பல பல மொழிகளில் பிறந்து வளர்ந்து இறந்து தற்காலம் உயர்பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுள்ளோம். நம் ஆன்மா பல பல சாதி சமய மதங்களையும் வேதாகம புராண இதிகாச உபநிடதங்களையும் கண்டும் கேட்டும் அறிந்தும் வந்துள்ளது. நாம் முன்பிறப்பில் கண்டும் கேட்டும் அறிந்திராத புதுமை திருவருட்பிரகாச வள்ளல் தந்த சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையாகும். ஏனென்றால் மகான்கள் வாழையடி வாழையென தோன்றுவது மரபு. இந்த மண்ணு ஒரு பொற்சபை, விண்ணு ஒரு சிற்சபை. மண்ணுக்குரிய அந்த தாய் நம்மளை எல்லாம் பெற்றெடுத்து தேகத்தை வளமுள்ளதாக புதிதும் உடையதாக மாற்றுவது இதனுடைய இயல்பு. புவிநிலை சுத்தமா பொற்பதி அளவி அவையுற வகுத்த அருட்பெருத்து. அதுபோல் விண் சிற்சபையாக சொல்லப்படுவது. இந்த உடம்பு விட்டு உயிர் பிரிந்தாலும் வான் பூதத்திலே அங்கே சதாசிவ நிலையிலே சிற்சபையிலே ஆன்மாக்களுக்கு உபதேசம் பண்ணி மீண்டும் அனுப்பி தூய்மைப்படுத்துவதே ஒரு இயற்கை உண்மை. அதாவது சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமானதாச்சு. சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏற்று என்பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு. தேகத்துக்கு ஆதாரமாகிய பொற்சபையாகிய இந்த மண் தேகத்தை புனிதப்படுத்துவதும் பிறந்தாலும் புனிதப்படுத்தி பெருகப்படுத்தி மாற்றுப்படுத்தி கொடுக்கும். இறந்து உயிர் பெண்ணுக்கு போயிட்டாலும் பெண்ணிலே விளக்கம் தந்து உயிர்ல பொதித்து மண்ணுக்காக. இது பரிணாம வளர்ச்சியினுடைய அந்தரங்க ரகசியம். இந்த ரகசியங்கள் எல்லாம் சமரசுத்த சன்மார்க்கத்திலே விளக்கமாக தருகின்றார் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். இந்த தேகத்திலே அழகிறந்த ரகசியங்கள் அடங்கியிருக்கு. நமக்கு கடவுளை காட்டி, சாதியை காட்டி, சமயத்தை காட்டி, மதத்தை காட்டி, உண்மை மனிதனுடைய இயல்பு என்ன என்று விளக்க முடியாத இடத்துலதான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் திகத்தே பரத்தை பெற்று பெரும் மகிழ்வோடு இருக்கவென்றே யுகத்தே இறைவன் வருவிக்கை உற்றே அவருடைய பெற்றேனே பெருமான் முத்தான்மாக்களாக மாற வேண்டும். ஏனென்றால் முத்தி சேக்கிழார் பெருமான் நம்ம 63 நாயன்மார்களுடைய வரலாறு எழுதும்போது முத்தி நிலையோடு இறை தரிசனத்தை நிறுத்துகின்றனர். ஆனால் தேக சித்தியை பெறக்கூடிய தன்மை வள்ளல் பெருமான் நமக்கு முத்தியை முன் ஒரு சாதனம் என்று குறிப்பிட்டார். பெரும் மகிழ்வோடு இருக்கவென்றே என்றால் முத்தியை பெற்றேனா முத்தியினால் ஞான சித்தியை உற்றேனன் உந்தி வர சித்தனம் ஆனேன் என்று உந்திவர். நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், சித்தர்கள், முனிவர்கள் இவர்களெல்லாம் வளமாக பெற்று வளர்த்து விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்த மண், தமிழ் மண் பெருமையிலும் பெருமை மிக்கது. அந்த வகையிலே தான் அந்த நாம் இப்போ எங்க பிறந்து எத்தனை பிறத்தோம்னா தெரியலனாலும் இப்பிறப்புல விளக்கத்தை பெறுவதுதான் நமக்கு பிறவாமை இரவாமை தரும். வைராக்கியம் முத்தியை தரும். வைராக்கியத்தினுடைய அதனுடைய செயல்பாடு நமக்கு சித்தியை தரும். அதனால முத்தி என்பது நமக்கு முன்னொரு சாதனம். முன்னொரு சாதனம் என்றால் நாம அந்த தீயை இந்த தேகத்தில் இயங்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று என்ற மூன்றும், அதாவது வாத பித்த சிலேத்துமம், அதுக்கு மருந்தாக சுக்கும் மிளகு திப்பலி என்று நம்ம சொல்லுகின்றோமே, அதுபோல
வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி என்ற 3 நாடியினுடைய இயக்கமாக இயங்கக்கூடிய இந்த தேகத்தை, இந்த 3ஐயும் சமம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்று அழிவுடம்பை அழியாமை ஆக்கலாம் என்ற சாதா கல்வி கற்கும் முறையை தான் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் சமரசுத்த சன்மார்க்க சங்கத்திலே நமக்கு அதை தருகின்றார். அந்த சமரசுத்த சன்மார்க்க சங்கத்திலே சாதா கல்வி கற்க ஜீவகாருண்ய ஒழுக்கமும் சத்விசாரம் என்ற 2ஐயும் பெருமான் தருகின்றார். இது சமரச சுத்தம் என்ற 2ஐயும் நமக்கு அது திருப்பி வழங்கும். இந்த சமரச சுத்தம் என்ற 2ம் தானும் அழியாது, பிறரையும் அழிய விடாது காப்பாற்றக்கூடிய பேர் ஆற்றல் மிக்கது சமரச சுத்தம். மொழியினுடைய சிறப்பு சமரச சுத்தம். சமரச சுத்த சன்மார்க்கத்துல அது அழியாமை தரும் என்று எழுத்துல மாத்திரம் வள்ளல் பெருமான் தந்தவர் அல்ல. தாய் வயிற்றிலே சிதம்பரம் வட்டம் மருதூர்ல இராமையா சின்னமைக்கு மகவாக பிறந்த திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான் பெற்ற இன்பத்தை தான் நமக்கு தருகிறது. சித்திவிடாத திருமாளிகை திரு அறையிலே தன்னுடைய ஊன் உடம்பை வெளி உடம்பாக மாற்றி அந்த அரும்பெரு வெளியாகிய சத்திய ஞான சபை தீப ஜோதியிலே 2 கலந்து காட்சி தரக்கூடிய நாள் தான் தைப்பூச ஜோதி திருநாள். அந்த நாளை மனித பிறப்பெடுத்து இன்ப துன்பங்களை நுகர்ந்த இல்லறத்தாரும் துறவரத்தாரும் அருவமாக அளவிறந்த காலம் தவம் செய்யும் சித்தர்களும் சாதி சமய மத பற்றை விட்டவர்களும் வேதாந்த முதல் 6 அந்தம் அனுபவம் பெற்ற ஞானியரும் எந்நாட்டவராயினும் எம் மொழியினராயினும் வடலூர் சத்திய ஞான சபைக்கண் எழுந்து ஐயாவன அன்புடன் ஊர் உருக அழைத்து நாங்கள் எல்லாவரும் பிறந்து பிறந்து இறந்து களைப்புற்று சலிப்புற்றோம். தாங்கள் இப்பிறப்பில் எல்லா ஆன்மா அனுபவமும் தேக அனுபவமும் பெற்று மனித ஓன் உடலை ஒளியுடலாக மாற்றி ஆண்டவரோடு கலந்திருக்கின்றீர். அந்த உளவு மார்க்கம் யாது என வினவ எல்லா அண்டத்தையும் எல்லா தேவரையும் எல்லா சக்தி சத்தரையும் அணுவாக்கி பிண்ட அணுவுக்குள் மனித அணுவுக்குள் பிண்ட அணுவுக்குள் அணுவாக அமைத்து அதனுள் ஓர் அணுவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் உளவறிந்த திருவருட்பிரகாச வள்ளல் திருவாய் மலர்ந்த திருமொழியே சமரச சுத்த சன்மார்க்கம். இவ்வளவு மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் ஐயோ வழி தெரியலையே, வானவர் நெருங்கி வாழி சொல்லி வழி தெரியலையே, நமக்கெல்லாம் உலக கழிப்பினால் பிறப்பினுடைய ரகசியம், ஒவ்வொரு பிறப்பிலும் பெற்ற துன்பங்கள் நினைவுக்கு வரவில்லாமையினால் நாம் மீண்டும் மீண்டும் துன்பப்பட்டுக் கொண்டேன். ஞானி சமூகம் துன்பப்பட்டது. அன்று சத்திய ஞான சபையிலே ஐயாவை ஓர் முருகை அழைத்து ஐயா என்று அழைத்து, இந்த பிறப்பிலே நாங்க பிறந்து பிறந்து உணர்ந்து வந்து விட்டோம் ஐயா, எங்களால் முடியல. ஆனால் இப்பிறப்பிலேயே இந்த மனித ஊனுடலை ஒளியுடலாக மாற்றி ஆண்டவரோடு கலந்து கொண்ட அந்த உளவு மார்க்கம் யாது விளம்புகை என்று அவர்கள் கேட்க, திருவாய் மலர்ந்த அந்த திருவருட்பிரகாசன் சொன்னது சமரச சுத்த சன்மார்க்கம் என்று திருவாய் மலர்ந்த. ஏனென்றால் அண்ட அணுக்களையும் அண்டங்களையெல்லாம் தேவர் மூவர் புத்தர் சித்தர்களெல்லாம் அணுவாக்கி மனித பிண்ட அணுவுக்குள் அணுவாக்கி
அதனுள் தான் ஓர் அணுவாய் அமைந்திருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய உளவறிந்த திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் மொழிந்த மொழிதான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற மொழியை மொழிந்திருக்கின்றார்கள். ஆண்டவரின் சன்மார்க்கம் கேட்டவர்க்கும் கேட்பவர்களுக்கும் கேட்ட ஞானிய சமூகத்திற்கும் கேட்டவர்க்கும் கேட்பவர்களுக்கும் இனி கேட்க இருக்கின்ற மனிதகுலம் அனைத்திற்கும் மரணங்களா பெருவாழ்வு வழங்கும் ஒரே மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்று அதனால சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சமயம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெருமான் பெயர் வழங்கும். இயற்கை உண்மையனும் நிலவளமும் இயற்கை உண்மை விளக்கமெனும் தமிழ் மொழி வளமும் இயற்கை உண்மை இன்பமெனும் மனித உடல் உயிர் வளமும் ஒருங்கே பெற்ற நாம் அனைவரும் தவம் இயற்றி வரம் பெற்றவர்களாகும். அதன்படி வரம் பெற்றவர்களுக்கு பயனளிக்க திருவருட்பிரகாச வள்ளல் வருவிக்க உற்று சமரசுத்த சன்மார்க்கம் தந்துள்ளார். அது சாகா கல்வி கற்பிக்க தொடங்கிவிட்டது. ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைவரும் ஆன்மானுபவம் எனும் சிவானுபவமும் தேகானுபவம் எனும் பிரம்மானுபவம் பெற்று இன்புறலாம் என்பதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் நோக்கமாகும். கல்வி என்பது பொது அறிவை விளக்கும் பாடம். அதில் நாம் விரும்பிய பாடத்தை நுணுக்கமாக அறிவது பட்டப்படி. ஒரு வீட்டில் பலதரப்பட்ட பூட்டுகள் பூட்டப்பட்டிருக்கும். அனைத்து பூட்டுகளுக்கும் சாவி ஒன்றாக சேர்த்து சாவி கொத்தாக இருப்பது போல் சாதா கல்வி என்பது பிரபஞ்சத்தில் உள்ள அண்ட பிண்டங்களை அறியும் கல்வியாகும். ஒரு மனிதன் பல பிறவி எடுத்து தன் உடல் உயிர் மனம் உள்ளம் அறிய முடியாத அறிவை இப்பிறத்தில் சமரச சுத்தம் பெற்றால் அறியலாம். இப்பிறப்பில் சமரச சுத்தம் பெற்றால் அறியலாம். அது சாகா கல்வி. நம் சொந்த படிப்பு, சந்தை படிப்பு அல்ல. வேதாகமங்கள் என்று வீழ்வாதம் ஆடுகின்றேன். வேதாகமத்தின் விளைவறி சூதாக சொன்னவர்களால் உண்மை வெளி தோன்ற உரைத்தலிலே என்ன பயனோ இவை என்பது பெருமான். அதை சொல்றத கேட்டு கேட்டு பின்பற்றி கொண்டு போகின்றேனே அல்லாதபடி இந்த சாகா கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தன் ஆன்ம சொந்த கல்வி. அதாவது போதாது உணர்ந்திட ஒளியளித்தெனக்கே